Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وما بعد. وقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في مكان آخر وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا. وقال عليه الصلاة والسلام كنت نبيا وآدم بين الماء والطين أو كما قال عليه الصلاة والسلام. ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் தாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் இங்கே அமர்வதற்கு காரணம் ஒரே ஒரு நபர்தான். அந்த நபரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, நீங்கள் இல்லை என்றால் அந்த மக்களை நான் அழித்திருப்பேன், நீங்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்களை அழிக்காமல் நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அந்த நபியினுடைய ஒரு உம்மத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, நீங்க இந்த உம்மத்துல இருக்கிறதுனால இந்த மக்களை நான் அழிக்காமல் நோவினை செய்யாமல் வேதனை செய்யாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நாம் படித்திருப்போம், லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே நமக்கு குர்ஆன் கிடைத்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்றான். குர்ஆன் எந்த இரவிலே கிடைத்ததோ அந்த இரவு அதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த ஒரு இரவு என்று சொல்கிறான். என்றால் அந்த 1000 மாதங்கள் வணக்கம் செய்த நன்மையை நமக்கு யாரால் கிடைத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்கள் பிறந்த இரவு எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களினுடைய பிறந்த தினம் லைலத்துல் கத்ரை விட சிறந்தது என்று ஹஜ்ரத் அப்துல் ஹக் முஹத்திஸ் ஷா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப அவங்க தான் இந்தியாவுக்கு முதல்ல ஹதீஸினுடைய கலையை கொண்டு வந்தவர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட இமாம் என்ன எழுதியிருக்கிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இரவு லைலத்துல் கத்ரினுடைய இரவை விட சிறந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். என்றால் லைலத்துல் கத்ரை நாம் எப்படி கொண்டாடுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களோ அதை விட மிகவும் தகுதியான ஒரு இரவு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு மட்டுமல்ல அருட்படை, பெண்களுக்கு மட்டுமல்ல அருட்படை, ஒட்டுமொத்த அகிலத்தாருக்குமே ஒரு அருட்படையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஐகமே உங்களை அகிலத்தார் அனைவருக்குமே ரஹ்மத்தாக நாம் அனுப்பி இருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு உண்டான நேசத்தை ஒரு ஆண் பெருமானாரின் மீது வைக்க வேண்டுமோ அதே அளவுக்கு உண்டான நேசத்தை ஒரு பெண்ணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைக்க வேண்டும். ஏன்னா சஹாபி பெண்மணிகள் அப்படித்தான் வைத்திருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிற போது ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அங்கு பொதுவாக ஆண்களை குறிப்பிடுகிறான். ஆனால் ஒட்டுமொத்த பெண்களையும் பெண் சஹாபிகளையும் அதை எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டால் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறந்த பெண்மணிகளில் 4 பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க. கைரு நிசாஇல் ஆலமீன அர்பஉன், உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் 4 பெண்மணிகள் சிறந்தவர்கள். முதலாவதாக பெருமானார் சொன்னாங்க மரியம் பின்த் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாமை சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னாங்க ஆசியா பின்த் மஸாஹிம், ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆசியா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொன்னார்கள். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள் வ ஹதீஜத்து பின்த் ஹுவைலித். முதலாவதாக நமக்கு படிப்பனையாக திகழக்கூடிய
பெருமானாரின் மீது அன்பையும் காதலையும் தன்னுடைய ஈமானுக்காக வேண்டி தன்னுடைய செல்வங்களை எல்லாம் பெருமானாருக்காக செலவு செய்த ஒரு பெண்மணி, செல்வ சீமாட்டியார் ஹஸரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க ஒரு சிறந்த பெண்மணி. எந்த அளவுக்கு வருதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி, அவங்க கதீஜா ரலியல்லாஹு வஃபாத் ஆனதுக்கு பிறகு ஹாலா என்கிற கதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரி கதவு தட்டிட்டு வருவாங்களாம், பெருமானார் உள்ள வரட்டுமான்னு அனுமதி கேட்பாங்களாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இர்ஹம் ஹாலா, யா அல்லாஹ் ஹாலாவுக்கு நீ ரஹமத் செய்வாயாகன்னு ஹாலாவை நினைப்பாங்களாம். அதுக்கு காரணம் கேட்டபோது கதீஜாவை அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். ஒரு சிறந்த பெண்மணி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்டவர்கள் அவர்கள். ஏன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட இருந்தாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, அவ்வளவு மன் ஆமன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல்ல ஊர் மக்களே எதிர்த்தார்கள். ஒன்றும் தெரியாத அவரு, எதுவுமே படிக்காத ஒரு உண்மையான இருக்கக்கூடிய நபர், நான் அல்லாஹ்வினுடைய இறை தூதர், அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அவன் தான் இறைவன் என்று சொன்னபோது சொந்த ஊர் மக்கள், எந்த மக்கள் நாயகத்தை அமீன் சாதிக், நீங்கள் நம்பிக்கையாளர், நீங்கள் உண்மையாளர் என்று புகழ்ந்தார்களோ அந்த மக்களே பெருமானாரை எதிர்க்கிற சமயத்தில் நீங்கள் உண்மையாளர், நான் உங்களை ஈமான் கொள்கிறேன் என்று சொன்ன முதல் பெண்மணி ஹஸரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் தங்களிடத்தில் இருந்ததோ அந்த எல்லா செல்வங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி செலவு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, பெருமானாருக்காகவே வாழ்ந்து பெருமானாருக்காகவே மரணித்தவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வருகிற சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த உடனே பயம் வந்துடும், நடுக்கம் வந்துவிடும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆறுதல் படுத்தியதில் முதலாவதாக பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னவர்கள், பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க, நாயகமே இன்னக லதஸீலு ரஹம, நீங்கள் உறவுகளை ஆதரிக்கிறீர்கள் நாயகமே. அதே மாதிரி சொன்னாங்க, தஹமீலுல் கல்ல, மற்றவர்களுடைய சிரமங்களை உங்களுடைய சிரமமாக நினைக்கிறீர்கள் நாயகமே. அதே மாதிரி சிரமப்படக்கூடியவர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் நாயகமே. உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், கவலைப்படாதீர்கள் நாயகமே என்று சொன்னவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு இஷ்கை உடையவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வாங்க, அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் இடத்திலே வந்தார்கள். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி கதீஜா, இவங்க தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருக்கிறாங்க. கது அதத்க மாஹா இனாஉன் ஃபீஹி இதாமுன், அவங்க உங்களுக்காக வேண்டி சாப்பாடுகளையும் உணவுகளையும் தூக்கி கொண்டு வருகிறார்கள், அவங்களுக்கு என்னுடைய சலாமை தெரிவியுங்கள் என்றார்கள். ஃபஅத்ரிஉ அலைஹா அஸ்ஸலாம மின் ரப்பிஹா, என்னுடைய சலாம மட்டுமல்ல, அவனுடைய ரப்பாகிய, என்னுடைய ரப்பாகிய, உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வினுடைய சலாமை இந்த பெண்மணிக்கு நீங்கள் தெரிவியுங்கள் நாயகமே அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வபஷ்ஷிர்ஹா பி பைத்தின் ஃபில் ஜன்னதி மின் கஸபின், அவர்களுக்கு சுவனத்திலே உண்டான ஒரு வீட்டை கொண்டு அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடு சாதாரணமான வீடு அல்ல, அல்லுஉல் முஜவ்வஹுல் வாசிஉ, மிக பிரம்மாண்டமான வீடு, அதிலே முத்துக்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை உங்கள் மீது கொண்ட காதலினால், உங்கள் மீது கொண்ட நேசத்தினால், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் செலவழித்த பணங்களினால், செல்வங்களினால் அல்லாஹ் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் நாயகமே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களாக அந்த பெண்மணி இருந்தார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சலாமை பெற்றார்கள் என்றால், நாம என்னைக்காவது அல்லாஹ்விடத்திலிருந்து சலாம் நமக்கு வரும், என்னைக்காவது நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவிலே தரிசிக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்தாவது சலாமை பெற வேண்டும் என்று நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே மாதிரி இரண்டாவதாக ஒரு பெண்மணி நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள், பெருமானாரின் மீது அதிக காதல் கொண்டவர்கள். சொன்னாங்க, அஹ்ரஜஹு தபரி ஃபி தாரீஹிஹி வ இப்னுல் முன்திர் வல் பைஹகி போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அதில் சொல்றாங்க, கானத் இம்ராஅத்தும் மினல் அன்சாரி தோழர்களில் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஃபகத் உஸீப ஸௌஜுஹா வ அஹூஹா யௌம உஹதின், உஹது போர்க்களம் நல்ல கலவரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயம், எல்லாரும் பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள். அந்த சமயத்திலே இந்த பெண்மணியினுடைய, இந்த அன்சாரி பெண்மணியினுடைய சகோதரர் வஃபாத்தாகி போனார், ஷஹீதானார்கள். அதே மாதிரி இந்த பெண்மணியினுடைய கணவர் ஷஹீதாகி போனார்கள். ஆனால் அவர்களுடைய வஃபாத்து செய்தி அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது. கிடைத்தவுடன் அந்த பெண்மணி என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த வஃபாத்து செய்தி சொன்னவரிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி நமக்கு எல்லாம் பாடம். என்ன கேட்டாங்க? மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் என்ன ஆனார்கள்?
தன்னுடைய கணவன் வஃபாத் ஆயிட்டாரு, தன்னுடைய சகோதரர் வஃபாத் ஆயிட்டாரு, எல்லோரும் வஃபாத் ஆனாலும் பரவாயில்லை, பெருமானார் நல்லா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி கேட்கும்போது அவர்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன், நாயகமே நீங்க நல்லா இருந்தா போதும், எல்லா சிரமங்களும் எனக்கு அதுக்கு பிறகுதான், மற்ற எந்த சிரமமும் எனக்கு இல்லாததை கூட நான் உணர்கிறேன் நாயகமே அப்படின்னாங்க. அதே மாதிரி மிக சிறந்த பெண்மணி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சொர்க்கத்தினுடைய தலைவி என்று சொல்லப்பட்டவர்கள். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல எந்த அளவுக்கு காதல் கொண்டிருந்தார்கள் என்றால், மகள் ஒரு தந்தை என்ற அடிப்படையையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகக்கூடிய தருணம். இந்த ஹதீஸ ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. குன்ன அஸ்வாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹு லம் யுகாதிரு மின்ஹுன்ன வாஹிதத்துன் ஃபஅக்பலத் ஃபாத்திமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுற்றி அவங்களுடைய மனைவிமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானார் வஃபாத்தினுடைய அந்த சக்ராத்தினுடைய கட்டத்திலே படுத்திருக்கிறார்கள். படுத்திருக்கக்கூடிய சமயத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அப்போதும் பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, மர்ஹபன் பி இப்னதி, என்னுடைய மகளே வாருங்கள் வாருங்கள், வரவேற்கிறாங்க. அப்போ வரவேற்றவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறத பார்த்துட்டு அவங்களுடைய காதிலே ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். சொன்னவுடன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கூப்பிட்டுட்டு அவங்களுடைய காதில் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க ரகசியமாக. சொன்னவுடன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆனதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய சமயத்தில் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, மகளே நான் எனக்கு வருஷம் வருஷம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கான யுஆரிதுஹு அல் குர்ஆன ஃபீ குல்லி சனத்தின் மர்ரத்தன் வ மர்ரத்தைனி, ஒவ்வொரு வருஷமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை ஒரு வருடம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஓதி காட்டுவாங்க முழுசா. ஆனால் இந்த வருஷம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஆனால் எல்லா வருஷத்துக்கும் மாற்றமாக எனக்கு 2 முறை ஓதி காட்டினார்கள். இது என்னுடைய வஃபாத்தினுடைய முன்னறிவிப்பு அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே நான் கதறிவிட்டேன், அழுதுவிட்டேன், என்னால் தாங்க முடியல. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு வஃபாத் ஆகக்கூடியவர்களில் முதலாவதாக என்னை வந்து சேரக்கூடியவர்கள் நீதான், அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவி நீதான் அப்படின்னாங்க. யாராவது வஃபாத்தை நினைத்து சிரிப்பார்களா? நீ இன்னைக்கு தான்ப்பா மௌத்தா போக போற, எனக்கு பிறகு நீ தான்ப்பா மௌத்தா போக போறன்னு ஒருத்தர் சொல்றாருங்க. ஆஹா எவ்வளோ சந்தோஷமான ஒரு செய்தி சொல்றீங்க, வந்தாங்க இனிப்பு பிடிங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் ஒரு தந்தையையும் தாண்டி பெருமானார் என்ற அடிப்படையிலே, ஒரு இறை தூதர் என்ற அடிப்படையிலே, அல்லாஹ்வினுடைய நபி என்ற அடிப்படையிலே ஃபாத்திமா அவர்கள் எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருந்தார்கள் என்றால், நாயகமே உங்களுக்கு பிறகு உங்களை வந்து சந்திக்க போகிறேனா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லில் ஜன்னah, பெண்களினுடைய அனைத்து பெண்களுக்கும் தலைவியாக இருக்கிறார்கள். அதனால்தான். அதே மாதிரி மூன்றாவதாக உம்மு அம்மாரா அப்படின்ற பெண்மணி. இவங்க அன்சாரி தோழர்களில் உள்ளவர்கள். அந்த பெண்மணி ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். தன்னுடைய குடும்பத்தார்களோடு உஹது யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்கிற ஒரு தருணம். எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று காஃபிர்கள் பரப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து எல்லாத்துக்கும் மருந்து போடுவதற்காக ஒரு செவிலியராக இருப்பதற்காக வந்த அந்த பெண்மணி அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு கையிலே வாளெடுத்து முன்வருகிறார்கள் பெருமானாரை காப்பாற்றுவதற்காக வேண்டி. பெருமானார் எந்த குடும்பத்தை பார்த்து இப்படி துவா செய்ததில்லை. ஆனால் இந்த பெண்மணிக்கும் இந்த பெண்மணியினுடைய குடும்பத்துக்கும் துவா செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு அலைக்கும் மின் அஹ்லி பைத்தி ரஹிமக்குமுல்லாஹு அஹ்ல பைத்தி, உங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. அப்ப அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை எழுதுகிறார்கள், பெருமானாரே உதுல்லாஹ ஐன் வலாஃபிக ஃபில் ஜன்னah, நாயகமே இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாயகமே, உங்களோடு சொர்க்கத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் நாயகமே, அதுக்கு எங்களுக்கு துஆ செய்யுங்க. அந்த பெண்மணி சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பெண்மணி காயப்பட்டாங்கன்னா 13 இடத்துல வெட்டு காயங்கள் அறிவிக்கப்படுகிறது. அவங்களுடைய உடம்பிலே 13 வெட்டு காயங்களை பெற்றும் பெருமானாரே நாங்க உங்களோட இருக்கணும்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய உயிர் பெருமானாரினுடைய உயிரை விட லேசானதாக அவர்கள் கருதினார்கள். என்னுடைய உயிர் போனால் போகட்டும், ஆனால் நாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தவர்கள்.
அப்ப அவங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருந்திருக்கும் பாருங்க. அதே மாதிரி சொல்றாங்க, உஹதினுடைய யுத்தத்தில் அந்த பெண்மணி எந்த அளவுக்கு காயப்பட்டார்கள் சொன்னா, அவங்களுடைய கழுத்திலே ஒரு ஓட்டை போகிறது, அந்த ஓட்டையினுடைய ஆழம் கை வச்சா கூட உள்ள போகுமா, அந்த அளவுக்கு உண்டான காயங்கள் அந்த பெண்மணி பட்டிருக்கிறார்கள். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அந்த பெண்மணி கொண்டிருந்த நேசம்தான். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் நிறைய விருந்தாளிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அப்படி வருகிற போது ஒரு விருந்தாளி வராரு, அவருக்கு பசி எடுக்கிறது, அவரை யாராவது உணவு கொடுக்குறீங்களான்னு ஸல்லல்லாஹு தன்னுடைய வீட்டில் கொண்டு போய் கேட்குறாங்க. என்னுடைய வீட்டு மனைவிமார்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, ஏதாவது இருக்குதாங்க. பெருமானாரினுடைய வீட்டிலே தொடர்ந்து பல நாட்கள் அடுப்பு எரிந்ததில்லை. அதனால அந்த பெண்மணிகள் சொன்னாங்க, நாயகமே எங்களுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லை. அதனால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவரை யாராவது எடுத்துக்கொள்கிறீங்களான்னு கேட்டாங்க. உடனே ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, அவர்களை நாங்கள் எடுத்துக்கிறோம் நாயகமேன்னு சொல்லிட்டு அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, விருந்தாளியாக அழைத்து செல்கிறார்கள். தன்னுடைய மனைவி இடத்துல கேட்டாங்க, உங்களுக்கு நமக்கு வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா, ஏன்னா பெருமானார் நமக்கு விருந்தாளி ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்கன்னா, எனக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போதுமான அளவு உணவு இருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரியிலையும் முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ சொல்கிறாங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது அப்படின்னாங்களா. அப்போ அந்த கணவர் சொன்னாரா, فَدَعِيهِمْ يَتَلَهَّوُونَ بِشَيْءٍ فَإِذَا دَخَلَ لَيْفُنَا فَأَطْفِئِ السِّرَاجَ. நீ என்ன செய்ய, எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை விளையாட்டு காட்டி தூங்க வச்சிருக்கு. பெருமானாரினுடைய விருந்தாளிகள் உள்ள வந்த உடனே லைட்டை விளக்கை அணைச்சிருந்தாங்க. விளக்கை அணைச்சு ஆன் பண்ணுனாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விருந்தாளி இல்லையா, அவங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த கணவர் மனைவி இருவருமே ஒரு தட்டுக்குள்ள சும்மா கையை விட்டு சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி சாப்பிட்டு முடித்தவுடன் அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். அந்த விருந்தாளி காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்களாம், கது அஜபல்லாஹு மின் சனீஇகுமா பி லைஃபிகுமா அல்லைலத, நேற்று இரவு நீங்கள் இருவரும் கண்ணியப்படுத்தினீர்களே ஒரு விருந்தாளி, அதை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் அப்படின்னாங்க. இன்னைக்கு எந்த பெண்மணி விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள்? ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்கம் என்னன்னா, விருந்தாளி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விருந்தாளியை டக்குன்னு கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அவர் சாப்பிடும்போது என்ன செய்யறாரு, பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்துருச்சு. பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்றியா, வெளியில போன்னு சொல்லி துரத்திட்டாங்க. உடனே அவன் அல்லாஹ்வை திட்ட ஆரம்பித்து விட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னானா, மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இவ்வளவு காலம் நான் அவருக்கு உணவளித்திருக்கிறேன், அவர் என்ன பிஸ்மில்லா கூட சொன்னது கிடையாது, ஆனா நீங்க இன்னைக்கு பிஸ்மில்லா சொல்லலையேன்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பி என்ன திட்ட வச்சுட்டீங்களே. அப்ப நாம் விருந்தாளிகளை உபசரிப்பதில் நல்லோர்களாக இருக்க வேண்டும், நாயகத்தினுடைய சுன்னத்தை பேண வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு மீலாது விழாவிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா மீலாது என்றாலே அது ஒரு சந்தோஷத்தினுடைய அடிப்படையில் மக்களுக்கு செலவிட வேண்டும், மக்களுக்கு நம்முடைய பொருளாதாரங்களை அள்ளி கொடுக்க வேண்டும், மற்றவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நுழைக்க வேண்டும் என்பதுதான் மீலாதினுடைய நோக்கம். அதே மாதிரி நாயகம் பிறந்த இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஸலவாத்துக்களை அதிகமாக ஓத வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, தன்பீஹுல் காஃபில் என்ற கிதாபில் பதிவு செய்வாங்க, ஒரு மனிதர் சொல்றார், நான் ஹஜ்ஜுக்கு போனேன், என்னுடைய தந்தை திடீர்னு நோய்வாய்ப்பட்டுட்டாரு, அவருடைய முகம் கருத்து போச்சு, அவருடைய முகத்தை நான் துணி போட்டு மூடிட்டேன், நான் படுத்துட்ட கொஞ்ச நேரத்தில் உடனே ஒரு ஒளிமயமான ஒரு மனிதர் வந்தார், வந்து உடனே அவருடைய முகத்தை தடவினார், என்னுடைய தந்தையினுடைய முகத்தை, தந்தையினுடைய முகம் ஒளிவாகிவிட்டது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் யாரு? நான் தான் உங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஓதிய ஸலவாத்துகளின் காரணமாக உங்களுடைய முகம், உங்களுடைய தந்தையினுடைய முகம் ஒளிவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே வல்லரஹ்மான் நம் அனைவரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது காதல் கொண்டவர்களாகவும் அல்லாஹும் அவருடைய ரசூலும் எதை விரும்பினார்களோ அதன்படி செல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.